அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதிவாணன். இன்னைக்கு நம்ம காணொலியில எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உருவாக போகிற ஒரு புதிய அமைப்பு, அதை பத்தி தான் நம்ம பேசுறது. என்ன ஒரு அமைப்பு? ஏற்கனவே எவ்வளவு அமைப்புகள் இருக்குது. இப்ப விஜய் வேற ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி 8% வாக்கை தாண்டி வந்து அடுத்ததுல என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினைக்கிறோம். திமுக கூட்டணி நிற்கிறது, அதிமுக கூட்டணி நிற்கிறது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நிற்கிறது. இதெல்லாம் இல்லாம இன்னும் பல அமைப்புகள்லாம் இருக்கும்போது கூட புதிய ஒரு அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுன். 2 நாளா அரசியல் களத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்க அடிபடக்கூடிய பெயர் அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் தான். நாமளே அதை பல காணொலியில இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகளிலிருந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமா அது திருமாவளவன் அவர்கள் சொன்ன காரணம் அப்படின்னு பார்க்கிற போது, ஆதவ் அர்ஜுன் பேசக்கூடிய வார்த்தைகளானது விடுதலை சிறுத்தைகளை நொறுக்குவது போல இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய வார்த்தை. விடுதலை சிறுத்தைகளை நேற்று வந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி அந்த கட்சியில உள்ள நுழைஞ்ச ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகளை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தைகளை பொது இடங்களில் பயன்படுத்துறாரு. அதாவது திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிச்சுருவாரோ அப்படி அங்க ஐயம் ஏற்படுகிற அளவுக்கு இருக்குது அந்த வார்த்தையோட கூர்மைத்தனம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லி அவரை இடைநீக்கம் பண்ணியிருந்தாங்க. சரி, இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுன் அப்படியே இருப்பாரா, என்னவாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அவர் அதுக்குள்ளே சூடு மறையதுக்குள்ளே சடன் பேட்டி கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்த கிளம்ப ஆரம்பிச்சார். இப்போ ஒரு புதுசா ஒரு காணொலி போட்டிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு ஒரு இது அமைப்பு. இந்த அமைப்பு ஏற்கனவே ஒரு கையில் இருக்குது. அப்ப இந்த காணொலி என்ன சொல்லுது ஆதவ் அர்ஜுனை பற்றி அப்படின்னா, யார் இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலியா தயாரிச்சு விட்டுருக்காரு. இது யாரை நோக்கி பாயும் இந்த தோட்டா அப்படின்னு எதிர்பார்க்கிற போது திமுக நோக்கி தான் சுட்டி காட்டுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த காணொலியில ஆதவ் அர்ஜுன் என்னவா பிறந்தாரு, எப்படி படிச்சாரு, எப்படி வளர்ந்தாரு, என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிக்கிற போது, அவருடைய அரசியல் நுழைவு அப்படின்னு பார்க்கிற போது அவர் வந்து ஒரு அரசியல் பார்வையாளரா, அரசியல் ஆய்வரா உள்ள நுழைகிறார். அரசியல தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஐபேக் டீம் இருப்பாங்க, பிரசாந்த் கிஷோர். அந்த மாதிரியான ஒரு சின்ன முயற்சி இங்கே தொடங்கி அதுல இருந்து ஐபேக்கோட அவர் தன்னை இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போன 2019 2021 தேர்தல் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தான் பங்காற்றி இருக்கிறேன். என்னோட பங்காற்றுல அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்புக்கு அந்த ஐபேக் டீமா வேலை பார்த்தோம். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் விடுதலை சிறுத்தையில ஒரு பெரிய கட்சியோட, அதாவது திமுக அதிமுக அளவுக்கு மிகப்பெரிய அளவு கூட்டங்களை நடத்துவதற்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், அதாவது ஆதவ் அர்ஜுனோட அந்த அமைப்பு மிகப்பெரிய உறுதுணையா இருந்தது அப்படிங்கிறதுல அந்த காணொலியை விளக்கிட்டே வருது. கடைசியா வந்து எங்க நிக்கிறா, அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கியிருந்தாரு. கல்லூரியில் படிக்கும் போதாக இருக்கலாம், அரசியலுக்குள்ள வரும்போதா இருக்கலாம், அந்த ரெண்டையும் உள்வாங்கியிருந்தாரு. பெரியாரியத்தை உள்வாங்கியது அது என்னவா அரசியலுக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தல் அரசியலை முன்னெடுத்த அண்ணா வெற்றி பெற்றதோட விளைவு பெரியாருடைய கொள்கைகள் எல்லாம் இங்க நிலத்துல விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் வெற்றி பெற்றது மூலமா. ஆனா அம்பேத்கரத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தேர்தல் அரசியலை வெல்ல முடியாத விளைவு, அம்பேத்கரோட கொள்கை எல்லோரும் சமம் என்கிற வார்த்தை இன்னும் அரசியல்ல வந்து சேரல. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அம்பேத்கரின் வார்த்தைகள் இன்னும் காலியாவே இருக்குது. அது வந்து நிறைவு பெறாமலே இருக்குது. அதை முன்னெடுத்து, அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற வார்த்தையை முன்னெடுத்து புதிய இயக்கத்தை தோற்றுவிக்க இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் காமன், அதாவது ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 4 நிமிட ஒரு காணொலிய பதிலா வெளியிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே ஆதவ் அர்ஜுனை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சனால கூட ஒரு சாதாரண மக்களுக்கு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் யாரு அப்படின்னா, ஒரு ஐபேக் டீம்ல வேலை பார்த்தவர், திமுக மிக பெரிய அளவில் உழைத்தவர். அப்ப திமுக என்ன டீலிங் மூலமா அந்த வேலையை பார்த்தாரு. இப்போ திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? 2021 திமுக ஆட்சியில உட்கார்வதற்கு வேலை பார்த்தவர் ஏன் அந்த கூட்டணி கட்சி அந்த விடுதலை சிறுத்தையில் வந்து சேர்ந்தாரு? ஒருவேளை அவர் சொல்றது போல அம்பேத்கர் பேசுறதா, அம்பேத்கர் பிடிச்சிருக்கிறதுனால வந்தாரா, அதனாலதான் எல்லோருக்குமான பொதுவான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரா? இந்த பேச்சுக்கு சர்ச்சைகள் தான் இப்ப ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போலவே இப்ப திமுகவை நோக்கி பாத்தீங்கன்னா, இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் புத்தகம் வெளியிட்டுள்ள ஆட்டில் அவர் பேசின மன்னராட்சி முறை ஒழிக்கணும், 2026 பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சராக தடுத்தாகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தது நோக்கி உதயநிதிட்ட, அதாவது இந்த துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அதை கடந்து போயிருந்தாரு. அப்ப என்னன்னா, இவர் மீது வைக்கப்படுற விமர்சனங்கள் சினிமா செய்தியாக பார்க்கப்படுகிறதா, இல்ல விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி சினிமா செய்திகளாக பார்க்கப்படுகிறதா? விஜய் அவர்கள் கலந்து கொண்டதுனாலே அது சினிமா செய்திகள்னா, அதே சினிமாவிலிருந்து வந்தவர் தான் உதயநிதி. ஏன்னா அரசியலுக்கு வந்தவர் அப்படிலாம் சொல்லவே முடியாது. காரணம், இதே ஸ்டாலின் அவர்கள் அவர் கொண்டு வர எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது 2021 அப்படியே அமைச்சரா மாத்துறாங்க. இன்னைக்கு துணை முதலமைச்சரா. ஒரே தேர்தலுக்குள்ளாவே
ஒருத்தர் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்ற முடியும்னா அது கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவராக உதயநிதி இருப்பதால் தான் இதை பெற முடிந்தது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு அவங்க திமுக 1000 வழக்கம் கொடுத்தாலும் அதை எல்லோரும் திருப்பி திருப்பி சொல்றதான் உதயநிதிக்கு தகுதி இங்க யாருக்கு இல்லாம போச்சு, உதயநிதிக்கு இருக்கிற தகுதி இங்க யாருக்கு அந்த கட்சியில இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லுகிற அளவுதான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இதை நான் நேரடியாக கண்டதுனால சொல்றேன். எங்க ஊர் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிமுக தோழர்கள் நம்ம சந்திக்கிற போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்க திமுக இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு பொறுப்புல இருந்து மதிமுக பிரிஞ்சு வரும்போது வந்தோம், எங்களுக்கு பின்னாடி சும்மா இருந்தவங்களா இன்னைக்கு என்னென்னமோ அதிகாரத்தில் இருந்து இருக்காங்க, நாங்க தான் வெட்டியா வீணா போயிட்டோம் அப்படிம்பாங்க. அந்த காலங்களே வைகோ வெளியே வந்த காலத்துல இருக்கவங்களே இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு கீழ்நிலையில தான் இருக்காங்க, இன்னும் இங்க உள்ள அதிகாரத்துல இருக்காங்க போது உதயநிதி அதுக்கு பின்னாடி எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படிங்கும் போது அதை நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்காம இருக்கவே முடியாது. அது இது ஆகப்பெரிய உண்மை, இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்ப இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ அர்ஜுன் அப்ப யாரை நோக்கி சுட்டி எழுப்புறார்? ஒருவேளை அவர் இயக்கம் கட்டுறன்னு சொல்றாரு, விடுதலை சிறுத்தையிலே வலுப்படுத்துவாரா, இல்ல தன்னை விஜயான தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வாரா, இல்ல வாய்ஸ் ஆஃப் காமனே ஒரு தன்னை புதிய கட்சியாக உருவெடுத்துக் கொள்ளுமா, இல்ல திமுகவுக்கு மாற்றாக ஆதவ அர்ஜுனோட ஒருங்கிணைப்புல ஒரு மகா கூட்டணி ஏற்படுத்த போறாங்களா அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய கேள்வியா சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஆதவ அர்ஜுனை ஒதுக்கிட்டோம், ஆதவ அர்ஜுன் அங்கிருந்து தூக்கிட்டோம், இதுல என்ன சிக்கல் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. 2022 திமுக வேலை பார்த்த ஆதவ அர்ஜுன் திட்டமிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் நுழைக்கப்படுறார் அப்படிதான் பேச்சு வந்துச்சு. ஏன் காரணம்னா ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் நுழைந்த உடனே மாநில துணை பொதுச் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து வந்து 2024 பாராளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொது தொகுதியை கோருகிறது. பொது தொகுதி ஏன் கோரியது அப்படின்னாலே ஆதவ அர்ஜுனுக்காக தான் பொது தொகுதி கோரப்பட்டது. சேர்ந்த ஒரு ஆண்டுக்குள்ளே ஒருத்தர் எம்பி சீட்டு கொடுக்கிற அளவுக்கு வலுவம் எப்படி பெற்றது அப்படின்னா திமுக திமுக தான். திமுக தான் விடுதலை சிறுத்தைகள் ஆதவ அர்ஜுனை சேர்த்து ஒரு பொது சீட்டு கொடுக்க போதுங்கிற அளவுக்கு பேச்சிருந்தது. ஆனா அப்படி உண்மையா ஒருவேளை அதுதான் உண்மைனா கடைசி நேரத்தில் பொது தொகுதி கொடுக்காம 2 தனித்தொகுதி கொடுத்து ரவிக்குமார் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களே வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. ஒருவேளை ஆதவ அர்ஜுன் அந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டாரோ இல்லை தவிர்க்கப்பட்டாரோ, அவர் ஏமாற்றப்பட்டாரோ என்கிற ஒரு விவாதம் இப்ப எழுது. அப்படி ஏமாற்றப்பட்டதோட விளைவு தான் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளாக இருந்து கொண்டே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பெரிய வலுவான கலக குரல், ஆட்சி அதிகாரத்துல பங்கு, மன்னர் ஆட்சியை ஒழிச்சிடணும், பிறப்பால் ஒருத்தர் மறுபடியும் தலைவராக முதலமைச்சராக மாறக்கூடாது அப்படிங்கிற சினிமால இருந்து 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் துணை முதலமைச்சராக எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கலக கேள்விகளை மறுபடியும் எல்லோரும் சமம், திராவிடம் சமம், எல்லோரும் சமம் என்ற திராவிடம் இப்ப அதை மக்களிடத்துல முன்னிறுத்துதா? இங்க பொது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குதா? மத்தியில ஆட்சியில பங்கு இருக்கிற இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மாநிலத்துல கூட இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கிறதா, அதிகாரத்துல பங்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி வலுவான கூர் முனைகள் கொண்ட ஈட்டிகளை ஆதவ அர்ஜுனா ஒவ்வொரு மேடை கழகத்திலும் நின்று திமுக எதிராக போட்டுக்கிட்டே இருந்தார். அப்ப அதெல்லாம் நம்ம ஒற்றுநோட்டு பார்க்கும்போது எதற்காக ஆதவ அர்ஜுனா அங்க விடுதலை சிறுத்தைக்கு அனுப்பப்பட்டாரு, இப்படி சீட்டு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு நாங்க 2 ஒதுக்குற சீட்ல ஒண்ணு பிஜேபி பொது தொகுதியா கொடுத்துறோம், அந்த பொது தொகுதியில நீங்க போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை கட்டி அவரை அனுப்பி அப்புறம் அவரை அந்த பொறுப்பை கொடுக்காம அந்த சீட்டை கொடுக்காம அவரை தனித்து விட்டுட்டாங்களோ, அவர் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்று உணர்ந்து ஒரு விளைவுதான் இன்னைக்கு திமுக இவ்வளவு பெரிய ஒரு கலக குரலை கொடுக்கிறார் அப்படிங்கிறதா அரசியல் ஆய்வாளர்களோட மிகப்பெரிய கருத்தா இருக்குது. அந்த கருத்தை வழிமொழிகிற மாதிரி தான் இன்றைக்கு நீக்கப்பட்டவர் சொல்லப்பட்டா இடைநீக்கம் செய்யப்பட்டவர் விடுதலை சிறுத்தை இடைநீக்கம் செய்யப்பட்டவருக்கும் ஆதவ அர்ஜுன் எந்த கலக்கம் எந்த தயக்கம் எந்த மனவர்த்தமும் இல்லாம நான் அப்படியே இருக்கிறேன், சொல்ல மாறாம இருக்கிறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அம்பேத்கரின் கொள்கை ஏற்று புதிய இயக்கத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பரவாயில்ல பேச. நான் சொன்னது போல தனியா இருக்குமா, விடுதலை சிறுத்தைகளோட சேர்ந்ததா இருக்குமா, இல்லை தாவை கழகத்தோட இணைந்ததா இருக்குமா, இல்லை இவர்களெல்லாம் இணைத்த ஒரு கூட்டணியா இருக்குமா, ஆக மொத்தம் திமுக ஆப்படிக்கிறதா இருக்கும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்ப இன்றைக்கு நீங்க பாருங்க, ஒரு கேள்வி கேட்டதுக்கே முதலமைச்சரா துணை முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அது வந்து சினிமா செய்தியை நான் பாக்குறதா அப்படின்னா இவர் சினிமா விளையாட போறது இல்லையா, இவர் நிறுவனம் சினிமாவை எடுக்கிறது இல்லையா, இவர் நிறுவனம் சினிமா வெளியிடுறது இல்லையா, இது துணை முதலமைச்சர் வேலை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்காரா? நீங்க பல இடங்களில் பணியை ஆற்றல அப்படின்னு கேட்டு மைக் கொண்டு நீட்டு நொழி வாங்கி நீட்டினா அப்ப இது என்ன பண்ணிக்கிறோம், இப்ப என்ன பண்றோம்? இது ஒரு கேள்வியா? இது ஒரு பதிலா? ஒரு துணை முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதிலா? ஆக விமர்சனங்களை அரசியல்ல வந்துட்டா எல்லா விமர்சனங்களும் வரும், எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லக்கூடியவன் தான் தலைவனாகக்கூடிய தகுதி உடையரா. அப்ப துணை முதலமைச்சருக்கு பதில் சொல்லிடணும்ல. அப்ப இந்த படபடப்பு ஆதவ அர்ஜுனோட இந்த ஒரு புதிய எழுச்சி, இந்த
உதயநிதி ஸ்டாலினோட படபடப்பு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கொள்ள போகிற அடுத்த தேர்தலில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 8% வாக்கோட மிகப்பெரிய பலத்தோட 2024 தனிச்சுதான் நிற்பேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கலகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. எப்படின்னா அதுவே திமுக இதுல புளிய கரைக்குது. எப்படின்னா நாம் தமிழரை பழி சுமத்தி ஏதாவது ஒரு வகையில் நாம் தமிழர்களை என்ன பழிகளாம் சொல்ல முடியுமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் மீது பணம் வாங்குறாரு, கூட்டணி வைக்க போறாரு, இல்ல ஜெயிக்க விடாம காசு வாங்குறாரு, பெண் பிரச்சனை இருக்குது, இப்படி என்னெல்லாம் சொல்ல முடிஞ்சதோ அதே போல ஒரு செல்போன்ல இருந்து பிடுங்கப்பட்ட அந்த வாய்ஸ் எல்லாம் வெளியிட்டு ஆடியோ எல்லாம் வெளியிட்டு அதுல யாரெல்லாம் கட்சிக்காரங்களை குறை சொல்ல முடிஞ்சோ, நாம் தமிழர் இருந்து எவ்வளவு பேரெல்லாம் வெளியே பிடிங்கி 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 நாம் தமிழரை பலவீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்களோ, இப்படி நாம் தமிழரை எப்படியாவது ஒழித்து கட்டணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு நேரத்துல இன்னொரு பக்கத்துல ஆதவர்ஜனா வந்து இப்ப மிகப்பெரிய தொல்லையா வந்து இருக்கிறாரு. உண்மையிலே அவர் சொல்லக்கூடிய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அடுத்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புதிய பிரச்சார இயக்கத்தை தொடங்குமானால், அது ஒருவேளை கூட்டணி அமைப்பாக மாறுமானால், இன்னும் சொல்ல போனா இவங்க சொல்ற மாதிரி விஜயோ விடுதலை சிறுத்தைகளோ அப்படியா அப்படியான்னு ஒரு அமைப்புகளை கூட்டி வருவாரு, இல்ல அதில் நாம் தமிழருக்கான பங்கு ஏதாவது இருக்கும், அப்படியான சூழல் உருவாக்கப்படும். ஏன்னா சீமான் தெளிவா சொல்லிட்டார், தனிச்சுதான் நிக்க போறேன்னு சொல்லிட்டார். ஒருவேளை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைக்காக ஒன்றுபடக்கூடிய சூழலே ஒருவேளை உருவானா திமுகவுக்கு பலத்த அடி. இவன் 200 234 ஒரு நம்பர் போடுறா பாருங்க, அதுல 0 ஒரு நம்பரா தான் இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு நினைவுல புரிய வைக்கிற மாதிரி ஒரு பலத்த அடியை ஏற்படுத்தி விடும் என்பது அரசியல் ஆய்வாளர் கருத்து. ஆதவர்ஜன் சொன்ன அந்த புதிய அரசியல் இயக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு தொலைக்காட்சியில எல்லாரும் விவாத பொருளா வச்சிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜன் விழுந்துட்டாரா, ஆதவர்ஜன் எழுந்துட்டாரா, ஆதவர்ஜன் ஒதுங்கிட்டாரா, ஆதவர்ஜன் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆதவர்ஜன் ஏன் திமுக வேலை பார்த்தாரு? ஆதவர்ஜன் திமுக வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆதவர்ஜன் திமுக வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆதவர்ஜன் விடுதலை சிறுத்தை திட்டமிட்டு ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அப்படி ஒதுக்கப்பட்ட பிறகு புதிய அமைப்பை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் என்பது மிகப்பெரிய அரசியல் தான். அதே அமைப்புல சொல்றாரு, அரசியல் அறிந்து கொள்ளாத ஒருவன் இருக்கக்கூடாது, நீங்கள் அரசியலை ஒதுக்கி நின்றால் அரசியல் உங்களை ஆளும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாசகத்தோட ஆரம்பிக்காங்க பாருங்க, அதுதான் உண்மையா இருக்கிறோம். இந்த அரசியலை புரிந்து கொள்வதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட விழிப்புணர்வு இருக்குது. நாங்களும் அதை தான் சொல்றோம். நாம் அரசியல் வேண்டாம் ஒதுங்கி நின்னோம்னா எதை பார்த்து ஒதுங்கி நிற்கிறோமோ அந்த அரசியல் நீங்க வாழ நேரம், அந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஒரு சாதாரண ஒரு மனிதனா, ஒரு கடைக்கோடி மனிதனா இருந்தாலும் கூட நீங்க படிக்க, மருத்துவம் பார்க்க, இல்ல உடுத்த உடை இருக்குது, ஒரு ஜிஎஸ்டி வரி போடுறதுல இருந்து நீங்க சின்ன சின்ன வரி கட்டுறதுல இருந்து எல்லாவற்றுமே அரசு தான் முடிவு செய்யும் போது உங்க வாழ்க்கை, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, நாம பொதுநலத்துக்கு வரலப்பா, நான் யாரையும் தும்புறதுவே இல்லை, நான் என் வேலை உண்டு, என் சொல்லி உண்டு, நான் மட்டும் உட்கார போறேன் அப்படின்னு இருக்கிறனால கூட அரசியல் இல்லாம கிடையாது. அந்த சூழலை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த இப்ப நடக்கிற இந்த அரசியல் சூழலும் நமக்கு உணர்ந்தது. இதை தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பா கலந்துக்கணும். இவங்க மாறி 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 மறுபடியும் அதிக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை பார்த்தவரே திருப்பி வெளியே வந்து இப்படி ஒரு நாடகம் போடுறான்னா மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகமே இதுல ஒரு சூழ்ச்சி பண்ணுதா? திராவிட முன்னேற்ற கழகமே இந்த கூட்டணி உடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுனால, மனசுக்குள்ள தோன்றதுனால இது உடையிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஏமாத்தலாம், மற்ற எதிர்கட்சிகளை ஏமாத்தலாம் அப்படின்னு ஆதவர்ஜனாவை இந்த இடத்துல வேற என்ன தூண்டி விடுதா அப்படிங்கிற ஒரு ஐயமும் இந்த இடத்துல இருக்குது. அதை தமிழக மக்கள் தான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு 2024 தேர்தல கவனமா மிக கவனமா எதிர்கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.